பிசிக்ஸ்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் நம்ம அதை சொல்லுவோம். அதுதான் கைனமெடிக் ஈக்குவேஷன். ஆல்மோஸ்ட் ஆல் த பாடிஸோட மோஷன்ஸுமே இந்த கைனமெடிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்பேற்பட்ட இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி டெரைவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எலாபரேட்டா. இப்போ ஒரு பால் இருக்கு என் கையில, அதை நான் டிராப் பண்ணிட்டேன். பால் ஃபால் ஆயிட்டு இருக்கு. பாலோட மோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். என் கையிலிருந்து விடுபடுறப்போ பாலோட வெலாசிட்டி 0 வெலாசிட்டியா இருந்திருக்கும், ரஷ்ல இருந்திருக்கும். என் கையை விட்டு வெளியே வந்து எக்ஸாக்டா 1 செகண்ட் எண்டில் அந்த பாலோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா 9.81 மீட்டர் பை செகண்டா இருக்கும். அடுத்த ஒரு 1 செகண்ட் எலாப்ஸ் ஆகி முடிக்கிறப்போ அந்த பாலோட ஃபர்தர் வெலாசிட்டி எவ்வளவு கூடி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா 19.6 மீட்டர் பை செகண்ட் ஆயிரும். இந்த பாலோட இந்த ஃபாலிங் மோஷன்ஸை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். பால் எவ்ரி 1 செகண்ட் எலாப்ஸ் ஆக அதோட வெலாசிட்டி 9.81 மீட்டர் பை செகண்ட் கூடிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. அப்போ இந்த மாதிரி ஒரு பாடி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் மேனர்ல அதோட வெலாசிட்டி கூடிட்டே இருக்குன்னா இந்த மாதிரியான மோஷனை தான் நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இந்த மாதிரி மோஷன்ஸை பொறுத்தவரை அந்த பாடியோட ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேட்டட் மோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் நம்ம இப்போ டெரைவ் பண்ண போற 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்க போது. அஃப்கோர்ஸ் ஆக்சிலேஷன் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குன்னா அப்போ கேஸ் வேற. அதுக்கு நம்ம இந்த கைனமெடிக் ஈக்குவேஷனை ரெடிலி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வி ஹாவ் டு ரிலே ஆன் இன்டகிரேஷன் மெத்தட். நான் அதை என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இமேஜின் ஒரு பாலை டிராப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஃபால் ஆயிட்டு இருக்கு. அட் எனி ரேண்டம் மொமெண்ட் நான் அதை பார்க்குறேன். அட் எனி ரேண்டம் மொமெண்ட் அந்த பாலோட வெலாசிட்டியை வின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இன்ஃபைனைட்லி ஸ்மாலரா இன்னொரு மொமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மொமெண்ட்டை நம்ம டி பிளஸ் டிடின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மொமெண்ட்ல அந்த பாடியோட வெலாசிட்டியை வி பிளஸ் டிவின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டிடின்ற டைம்ல ரைட் டிஆர் இந்த மொமெண்ட் டிடியா ப்ராக்ரஸ் ஆகுறப்போ அந்த டிடின்ற மொமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ அந்த பாலோட வெலாசிட்டி எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவின்ற அமௌண்ட் கூடி இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அட் த மூமெண்ட் ஆஃப் டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட் by the corresponding time interval. இதை தான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஐ திங்க் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இதெல்லாமே எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத மோர் எலாபரேட்டாக நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ லைட்டாக பார்த்துருங்க. ஸோ யூ வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. ஸோ இப்போ ஆக்சிலரேஷனோட டெஃபினேஷன் இதுதான். இந்த ஏவை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா A is nothing but the time rate of change of velocity ன்னு சொல்லி எழுதிக்கலாம். So dv equal to a into dt ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த dt கொண்டு வந்துட்டேன். இப்போ இது நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல டைம் 0வா இருந்தப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் சம் டைம் ரைட் இப்போ டைம் டிஆ இருக்கிற பட்சத்தில் அந்த பாடியோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் 0வா இருந்தப்போ பாடியோட வெலாசிட்டி இஸ் u, டைம் டிஆ இருக்கிறப்போ பாடியோட வெலாசிட்டி v. அப்போ ஓவர் திஸ் இன்டகிரேஷன் லிமிட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போ ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இன்சே வெலாசிட்டிக்கும் அண்ட் ஆக்சிலேஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் கிடைச்சிரும். இதை இன்டகிரேட் பண்றப்போ நமக்கு vன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் u to v. இதுல ஏன்றது கான்ஸ்டன்ட். பிகாஸ் நம்ம இந்த ஒட்டுமொத்த மோஷன்ஸுமே யூனிஃபார்ம் ஆக்சிலரேட் கண்டிஷன்ஸ் தான் டெரைவ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏ இஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஏ கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒன்லி வேரியபிள் இஸ் டிடி. அப்போ டிடியை ஓவர் த 0 to tன்ற லிமிட்ல இன்டகிரேட் பண்ணால் ஏ இன்டு டின்னு வந்துடும். இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போடுங்க. யூல் பி ஹேவிங் வி வெக்டர் மைனஸ் யூ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் இன்டு டின்னு வந்துடும். So, v vector equal to u vector plus a vector into t வந்துரும். So, we got our first kinematic equation. மொத்தமா ஒரு 4 equations இருக்கு. இந்த 4 equations நம்ம collective kinematic equation சொல்லுவோம்.
அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் ஒவ்வொரு பராமீட்டரும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்க. வின்றது இந்த டீன்ற இன்ஸ்டன்ட்ல இந்த பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, யூன்றது அந்த பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஏன்றது அந்த பாடியோட ஆக்சலரேஷன், அது ஃபீல் பண்ணிட்டு கூடிய ஆக்சலரேஷன். டீன்றது எந்த மூமெண்ட்ல நம்ம இந்த வியை எவாலுவேட் பண்றோமோ அந்த மூமெண்ட் ஆக்சுவலி. Okay, is it possible for you to understand this idea so clearly, right? We can move on to next. Okay, இப்போ v vector equal to u vector plus a vector into t இந்த equations நம்ம derive பண்ணிட்டோம் இல்லையா? Okay, இதுல இருந்தே நம்ம second kinetic equation அப்படி derive பண்ண முடியும். இந்த vன்றது instantaneous velocity நான் சொன்னேன். instantaneous velocity நம்ம எப்படி define பண்ணிருப்போம்ன்றதை recalculate பண்ணி பாருங்க. இங்க இருந்து ஒரு பாடியை drop பண்ணியாச்சு ஆர்ஜின்ல இருந்து. அந்த பாடி டீன்ற மொமெண்ட்ல எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி மேக் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு இன்ஃபைனைட்லி க்ளோஸரா இன்னொரு மூமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மூமெண்ட் நம்ம டி பிளஸ் டிடின்னு வச்சுக்கலாம். இந்த மூமெண்ட்ல பாடியோட நியூ பொசிஷன் எஸ் பிளஸ் இங்கிருந்து திஸ் இஸ் எஸ் பிளஸ் டிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிடின்ற மூமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகுறப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இட்ஸ் a ds. So but ds by dt is instantaneous velocity at the moment of t. So இப்போ velocity க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்? Velocity is nothing but ds by dt. That will be equal to u vector plus a vector into t. So இப்போ ds equal to இந்த dt இங்க கொண்டு வாங்க. So u vector into dt plus a vector into t into dt வந்துரும். And in the functions நீங்க integrate பண்ணுங்க over the limit of 0 to t. So time 0 இருக்கிற பட்சத்துல ரைட், இங்க லிமிட்ஸ் என்ன? டைம் தான். ஸோ அப்போ டைம் 0 இருக்க பட்சத்துல பாடி ஆர்ஜின்லேயே இருக்குன்னா இங்க 0ன்னு போட்டுக்கலாம். சப்போஸ் டைம் 0 இருக்கிறப்பே பாடி ஆர்ஜின்ல இருந்து சம்வேர் இருக்கு, இதான் ஆர்ஜின் வச்சுக்கோங்க. ஆர்ஜின்ல இருந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தள்ளி தான் இருக்கு இனிஷியலாவே அப்படின்னா அப்போ இனிஷியல் பொசிஷன் போட்டுக்கலாம். டைம் டீயா இருக்கிறப்போ அந்த பாடியோட ஃபைனல் பொசிஷன் போட்டுக்கலாம். ஃபைனல் வாட்ஸ் த ஃபைனல் பொசிஷன் ஃபார் திஸ் கேஸ்? இட்ஸ் எஸ். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணுங்க. டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணா எஸ் அப்படின்னு வந்துடும். ஓவர் த லிமிட் ஆஃப் எஸ் நாட் டு எஸ். இங்க u வெக்டர் அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர், இட்ஸ் a கான்ஸ்டன்ட். ஸோ அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். டிடியை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் 0 to t லிமிட்ல. சிமிலர்லி இங்க a வெக்டர் ஆக்சலேஷன் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ அதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். டைமை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. இது இன்டெகிரேட் பண்ணிட்டப்ப என்ன வரும்னு பாருங்க. இங்க எஸ் பிளேஸ்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா s minus s naught வந்துரும். That will be equal to u vector into t over the limit of 0 to t a vector. இந்த t பொறுத்து இன்டெகிரேட் பண்ணா will be having a t squared by 2 over the limit of 0 to t. ஓகே, இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணா என்ன வந்துரும்? s minus s naught equal to u vector into t plus of a vector into t squared. So s is equal to okay, s is equal to s naught plus u vector into t plus of a vector into t squared. இதுதான் செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அந்த பாடியோட பொசிஷனையும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரையும், இனிஷியல் வெலாசிட்டி வெக்டரையும், ஆக்சலேஷன் வெக்டரையும் அண்ட் டைமையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்த செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷனையும் எப்படி டெரைவ் பண்றது அப்படின்றது புரிஞ்சுது அப்படின்னா we can move on to the third case. most of the casesக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை டைரக்டா சம் சால்வ் பண்றப்ப அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு அந்த பாடி டைம் 0 இருக்கப்போ ஆர்ஜின்ல இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த பாடி டைம் 0 இருக்கிறப்போ ரைட் ஆர்ஜின்லே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க s நாட்டுக்கு பதில் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ மோர் ஜென்டல் ஃபார்ம் எப்படி வந்துடும்னா s வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் இன்டு t பிளஸ் ஆஃப் a வெக்டர் இன்டு t ஸ்கொயர் வந்துடும். அதாவது டைம் 0 இருக்கப்போ if body is at the origin, okay, then
இந்த equation இப்படி modify ஆயிரும். So we can move on to the third equation now. நான் ஆல்ரெடி ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் என்ன எழுதுறேன், a equal to dv by dt எழுதணும் இல்லையா. ஓகே, சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பாடி ஃபால் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி. டைம் 0 இருந்தப்போ அந்த பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கோங்க, மேபி யூன்னு வச்சுக்கலாம். டைம் 0 இருந்தப்போ அந்த பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கலாம். இது விழுந்துட்டே இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் ஓகே, அந்த பாடியோட வெலாசிட்டியை வின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வின்ற வெலாசிட்டி இந்த பாடிக்கு இருக்கிறப்போ அந்த பாடி இட் ஹாஸ் ஆல்ரெடி மேட் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்கு. அண்ட் இன்னமும் டைம் எவால்வ் ஆகிறப்போ ரைட், அந்த பாடி இன்னும் ஃபர்தர் கீழே விழுகும். ஆஃப்டர் சம் டைம் அதோட வெலாசிட்டி என்ன ஆகிட்டே போகும், வேரி ஆகிட்டே வரும். அப்போ நீங்கள் இந்த கிராஃபை உத்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஃபிகர் உத்து பார்த்தீங்கனாலே தெரியும், வெலாசிட்டி டைமை பொறுத்த மட்டும் மாறல, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தும் மாறுது. ஸோ அந்த பாடி எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கப்போ அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. அண்ட் எஸ் பிளஸ் டிஎஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கப்போ அதுக்கு வேற ஒரு வெலாசிட்டி இருக்கு. அப்போ வெலாசிட்டி இட் செல்ஃப் இஸ் வேரியிங் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. அப்போ வெலாசிட்டி இந்த மாதிரி எஸ்ஸை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்குன்னா தென் நான் என்ன எழுத முடியும்னா I can apply the chain rule because எனக்கு velocity s பொறுத்து தான் டைரக்டா மாறிட்டே இருக்குன்ற பட்சத்தில் I can differentiate the velocity with respect to the displacement only. அப்போ dv by dt get பண்றதுக்கு பதிலா dv by ds, since velocity is the function of displacement, velocity displacement பொறுத்து differentiate பண்ணிருங்க, and the displacement time பொறுத்து differentiate பண்ணுங்க. ஸோ டைரக்டாக dv by dt கெட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ஸ் v இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், v எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு, பட் எஸ் இட் செல்ஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இந்த மூமெண்ட்டில் ரைட், இந்த மூமெண்ட்டில் பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்னா அடுத்த மூமெண்ட்டில் பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற. அப்போ ஹியர் எஸ் இட் செல்ஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், பட் whereas v itself is a function of s. அப்போ v s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு whereas s itself is a function of time. இப்போ s டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு a கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த ds by dtன்ற என்னது, இட்ஸ் அ வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ரைட். ஸோ இது எப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டிஸ். ஓகே, ஃபார் டைமிங் நான் இந்த வேல்யூ வைஸ் எழுதிக்கிறேன், பட் யூ கேன் ரிமெம்பர் இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி. இப்போ a equal to dv by ds, இந்த ds by dt is nothing but velocity. ஸோ இதுக்கு பதிலாக vனே போட்டுக்கலாம் நம்ம, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ இந்த ds அங்கே கொண்டு வாங்க, a into ds is equal to v into dvன்னு வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ டைம் 0 இருக்கிறப்போ பாடி ஆரிஜின்லேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்போ பாடி ஆரிஜின்லேயே இருக்குது. அப்போ எஸ் 0 இருக்கிறப்போ பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி என்னது u, எஸ்ஸாக இருக்கிறப்போ பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன v. இப்போ ஓவர் திஸ் லிமிட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோன்னா a is a constant here. ஸோ இப்போ ஏவை வெளியே எடுத்துக்கலாம், ds இன்டகிரேட் பண்ணுறோம் 0 to sன்ற லிமிட்டில். இதேமாதிரி இங்கே v இன்டகிரேட் பண்ணுறோம் ஓவர் த u to v லிமிட்டில். இங்கே என்ன வந்துடும், v squared by 2ன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் u to v. அண்ட் இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ asன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to s. இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போட்டால் v squared by 2 minus u squared by 2ன்னு வந்துடும். that will be equal to as equal to v squared by 2 minus u squared வந்துடும். இதை 2 அங்கே கொண்டு வந்துருங்க. யூ காட் 2as is equal to v squared minus u squared வந்துடும். ஸோ v squared equal to u squared plus 2asன்னு வந்துடும். இதுதான் தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் வெக்டோரியல் ஃபார்ம் உண்டு. ஆக்சுவலி இதுக்கு ஒரு வெக்டோரியல் ஃபார்ம், ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வெக்டர்ஸ் தான். ஓகே, டைமை தவிர அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வெக்டர்ஸ் தான். இந்த ப்ரீவியஸாக பார்த்த 2 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கும் வெக்டோரியல் ஃபார்ம் உண்டு. பட் இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது.
ஏன் கிடையாதுன்னா here we have a v square, that means v vector dotted v vector. ஒரு வெக்டரை அதோடைய செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா you'll be having a v squared. This is scalar quantity. அதே மாதிரி தான் u squared, u dotted u is called as u squared. ஸோ அப்போ இதுவும் என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ as இருக்கு இல்லையா, இதை டெக்னிக்கலாக எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா a வெக்டர் டாட்டட் s வெக்டர்னு எழுதிக்கலாம். ஸோ தட் a வெக்டரும் ரைட் s வெக்டரும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னா அப்போ இந்த 2asன்றது பாசிட்டிவ். ஓகே, as cos 0ன்னு வரும். ஸோ cos 0 is a 1, so you got it as. சப்போஸ் ஒரு பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட்ஸில் இருக்குது பட் வேறஸ் ஆக்சலேஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஏ வெக்டருக்கும் எஸ் வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 180 டிகிரி இருக்கிற பட்சத்தில் ஏ வெக்டர் டாட்டட் எஸ் வெக்டர் என்ன வந்துடும், ஏஎஸ் காஸ் 180, பிகாஸ் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இட்ஸ் 180. காஸ் 180 வேல்யூ -1, யூ காட் மைனஸ் ஏஎஸ். ஸோ அப்போ ஏவும் எஸ்ஸும் ஒரே டேரக்ஷனில் இருந்தால் இங்கே ப்ளஸில் வந்துடும், ஏவும் எஸ்ஸும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா இங்கே -2asன்னு வந்துடும். ஸோ அப்போ மோர் ஜென்ரல் அந்த இக்குவேஷனை ஏ வெக்டர் டாட்டட் எஸ் வெக்டர்னு எழுதிக்கலாம் இங்கே. ஸோ இதுதான் இந்த 3 கைனமெட்டிக் இக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த 3 இக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால எக்கச்சக்கமான கொஷின்ஸ் அவுட் பண்ண முடியும். ஓகே, இன் அடிஷன் டு தட் இந்த இக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு பாடி ஃபால் ஆகிட்டு இருக்கு, அதோட இன்சியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு n-1 செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை n-1 வச்சுக்கலாம். n-1 அப்படின்ற செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் Sn-1. ஸோ இது எப்படி கெட் பண்ண முடியும்னா Sn-1 மீன்ஸ் n-1 செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை Sn-1 இண்டிகேட் பண்ணிக்கிட்டேன். இதோட வேல்யூ u பிளஸ் இந்த பாடி ஏன்ற ஆக்சிலேஷனில் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ u பிளஸ் ut பிளஸ் ஆஃப் a t ஸ்கொயர். இதுதான் அந்த கைனமெட்டிக் இக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைட்? ஸோ செகண்ட் கைனமெட்டிக் இக்குவேஷன். அப்போ n-1 செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா u இன்டூ n-1 பிளஸ் ஆஃப் a n-1 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இது n-1 செகண்ட் நடந்துட்டு இருந்தப்போ அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே ஃபைன். இப்போ nth செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ ரைட், nth செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை Sn வச்சுக்கலாம். அப்போ Sn nth செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கெட் பண்ணுவீங்க, இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். பட் டீக்கு பதிலாக we have to put the n, un plus of a n ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ nth செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ, அதாவது டைம் n-1 இருந்து nth மாறுற அந்த ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்ரஸ் ஆகிறப்ப மட்டும் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா, இதை nthன்னு வச்சுக்கலாம். அப்போ nth செகண்டில் மட்டும் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு we have to subtract this two. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இன்னும் nthன்றது இது, ஓகே, Sன்றது இது, Sn-1ன்றது இது. இது ரெண்டையும் கழிச்சாச்சுன்னா இது கிடச்சிரும் கரெக்டா. அப்போ nth செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கெட் பண்ண முடியும்னா இது ரெண்டையும் கழிச்சு கெட் பண்ண முடியும். மைனஸ் un-1 பிளஸ் ஆஃப் a n ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2n எழுதிக்கலாம். அந்த ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். Snth ஈக்குவல் டு un பிளஸ் ஆஃப் a n ஸ்கொயர் மைனஸ் un மைனஸ் u பிளஸ் ஆஃப் a n ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் a minus of a into 2n. Okay,
இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஃபர்தராக அப்படின்னா you'll be having like இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ you'll be having like u minus of a plus an வந்துடும். ஸோ இப்போ nth செகண்டில் மட்டும் ஒரு பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்டோட equation இதுதான். இது கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணலாம். இங்கே ஏவை காமன் எடுத்திங்கன்னா இங்கே n வந்துடும், minus 1/2 வந்துடும், n minus 1/2. ஸோ இது ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ a 2n minus 1/2 வந்துடும். திஸ் ஃபார்முலா வி காட் ஃபார் எஸ் nth செகண்ட். இப்போ ஒரு பாடி nth செகண்டில் மட்டும் எவ்வளோ தூரம் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த equation வச்சு உங்களால் கெட் பண்ணிட முடியும். Is it possible for you to understand this idea so clearly, right? And நான் இந்த 3 equations இருக்கு இல்லையா, v equal to u plus at, s is equal to ut plus of at square, and v squared equal to u squared plus 2a dotted s. In addition to that, s nth secondல body make பண்ண displacementோட formula நம்ம என்ன பார்த்திருக்கோம், u plus a 2n minus 1/2. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸையும் நம்ம more often யூஸ் பண்ணுவோம் motions in a straight line chaptersல. ஈவன் motions in a plane மட்டும் இல்லை, ஒர்க் எனர்ஜி பவர், லாஸ் ஆஃப் மோஷன், இந்த சாப்டர்ஸ்லையுமே இந்த ஃபார்முலாஸை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ஈக்குவேஷனும் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்லி அப்ளிகபிள். பிகாஸ் இந்த 4 ஈக்குவேஷன்ஸோட டெரிவேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த 4 ஈக்குவேஷனோட டெரிவேஷன்ஸ்லையுமே நம்ம ஏவை கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் பாருங்க, நான் ஏவை கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணுறனால தான் ஏவை வெளியே எடுத்துட்டு டைமை மட்டும் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷனோட டெரிவேஷன்லையும் ஏவை கான்ஸ்டன்டாக நான் எடுத்துக்கிட்டனால தான் ஏவை என்னால் இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுக்க முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப்பில் சப்போஸ் ஏ இட் செல்ஃப் இஸ் ஏ வேரியபிள்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி நம்ம ஏவை வெளியே எடுத்துருக்க முடியாது. ஸோ the thing is going to get changed then. அப்போ இந்த 4 ஈக்குவேஷனும் ரெமெம்பர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன் கண்டிஷனுக்கு மட்டும்தான் அது வேலிட். அண்ட் ஆக்சிலேஷனே டைமை பொறுத்து மாறுது அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் வேலிட் தென். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. சப்போஸ் ஆக்சிலரேஷனை அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆக்சிலேஷன் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கேனாட் டைரக்ட்லி யூஸ் v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி ஃபார்முலா. தென் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னா, ஏ அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ஏக்கு பதில் 3 minus 2t சொல்லி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறீங்கன்னா that will collapse the whole thing. Yes, this equation is not valid for non-uniform acceleration. So அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலான்னா, a is nothing but dv by dt. So dv by dt equal to 3 minus 2t. அப்போ dv equal to 3 into dt minus 2t into dt எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணுங்க 0 to t லிமிட்டில். டைம் 0வா இருந்தப்போ அந்த பாடியோட இன்சியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கோங்க. டைம் t-ஆ இருக்கப்போ அந்த பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி v-னா இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ நமக்கு v equal to 3t minus 2t squared by 2ன்னு வந்துடும். So now we got the v as a function of time, but in the equation it doesn't look like this. இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கு கம்ப்ளீட்டா. கரெக்டா? அப்போ உங்களுக்கு a as a function of time கொடுத்திருந்தாலோ or v as a function of time கொடுத்திருந்தாலோ, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, வெலாசிட்டி as a function of time கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இதை s is equal to ut plus half at squared ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். உங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கெட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, v is nothing but instantaneous velocity. that instantaneous velocity டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு. ஸோ இப்போ v எப்படி எழுதிக்க முடியும், v is nothing but ds by dt. that will be equal to alpha minus beta t square எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ds is equal to alpha into dt minus bt squared into dt எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. ஓகே, டைம் 0வா இருந்தப்போ பாடி ஆரிஜின்லேயே இருந்தது,
டைம் t-ஆ இருக்கப்போ பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் sன்னு வச்சுக்கோங்க. ஓவர் திஸ் லிமிட் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா s is equal to alpha t minus beta tq/3ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இன்டிகிரேட் பண்ணி தான் கெட் பண்ண முடியும். எய்தர் வெலாசிட்டி as a function of time கொடுத்துருந்தாலோ ஆர் ஆக்சலேஷன் as a function of time கொடுத்துருந்தாலோ none of the kinematic equations are valid. Okay. Suppose a as a function of time கொடுக்கல, v as a function of time கொடுக்கல, but instead a is a function of v velocity கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சலேஷன் வந்து வெலாசிட்டியை பொறுத்து இப்படி மாறிட்டு இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி கேட்குறாங்க. இது எப்படி கெட் பண்ணுவீங்க? a is nothing but dv/dt. ஸோ dv/dt equal to k into v power 1/2 எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இங்க செயின் ரூல் அப்ளை பண்ண முடியும். நீங்க சப்போஸ் அந்த பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இதை இப்படியே சால்வ் பண்ணலாம். v power minus 1/2 into dv equal to k into dt. ஸோ செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட்னு சொல்லுவோம். வெலாசிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் அசம்பிள் பண்ணட்டும், இன்னொரு வேரியபிள் டைமை இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் 0வா இருந்தப்போ பாடியோட வெலாசிட்டி 0, டைம் t-ஆ இருந்தப்போ பாடியோட வெலாசிட்டி v-ஆ இருக்குது அப்படின்னா இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்? v power minus 1/2 plus 1/1/2 equal to kt வந்துடும். So you got v power 1/2 equal to what we got? You got kt/2. ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. v equal to k²t²/4 வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆக்சலேஷன் as the function of velocity கொடுத்திருந்தாலும் you can able to get the velocity as the function of time in this way. Suppose acceleration as a function of velocity கொடுத்துட்டாங்க, but velocity as a function of displacement வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னா the same equation எடுத்துக்கோங்க. a is nothing but dv/dt that will be equal to k v power 1/2. பட் இங்க நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த dv/dt-யை செயின் ரூல் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். dv/dt-யை dv/ds into ds/dt எழுதிக்கலாம். that will be equal to k v power 1/2. so this is nothing but v, right? அப்போ v into dv equal to என்ன வந்துடும்? k into ds. இந்த v power 1/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இட்ஸ் v power minus 1/2. ஸோ we got an equation like this. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. v power 1/2 dv equal to k dsன்னு வந்துடும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா ஓகே, பாடி ஆரிஜினில் இருந்தப்போ இதோட இன்சியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கோங்க. பாடி s டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி vன்னு வச்சுக்கோங்க. ஓவர் திஸ் லிமிட் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா v power 1/2 plus 1 it's 3/2. v power 3/2 by 3/2 equal to ksன்னு வந்துடும். ஸோ you got v as a function of s now. So in the மாதிரி questions you have to approach in this way only. I hope that you can able to understand all the ideas I talked to you, right? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வெர்டிக்கல் மோஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு பாடியை ட்ராப் பண்ணுறோம், ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல ட்ராப் பண்ணுறோன்னா அதோட அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.